ஸோ நம்ம எந்த ஒரு விஷயம் புதுசா படிக்கிறதுக்கு முன்னாடியும் 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு மைண்ட் செட். மைண்ட் செட் வேணும். நம்மனால இத படிக்க முடியும். நம்மனால இத படிச்சிரலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வேணும். 2வது கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது 4, 5 பேர் சொல்றாங்க. ஒருத்தர் பைத்தான் இப்படி படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் இப்படி படின்னு சொல்றாங்கங்கிற அந்த கன்ஃப்யூஷன் இருக்கக்கூடாது. இப்ப நீங்க என்ன நம்பி இந்த கோர்ஸ நீங்க படிக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ கோர்ஸ் இல்லையா? அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே இந்த கன்ஃப்யூஷன்ஸ் கொஞ்சம் போயிரணும். எண்ட் ஆஃப் டே இந்த கோர்ஸே உங்களுக்கு பிடிக்கலைனாலும் நீங்க மணி எதுவும் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்க டைம் தான் போயிருக்கும். ரைட்? ஸோ நீங்க என்னோட கோர்ஸ் பிகினிங்லயே உங்களுக்கு தெரிஞ்சு போயிரும். இவன் எந்த அளவுக்கு எடுக்குறான், இல்ல என்னோட பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சு போயிரும். ஸோ கன்ஃப்யூஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அது இருந்ததுன்னா உங்களால படிக்கவே முடியாது. அதே மாரி அன்லேர்ன் பண்ணுங்க. அன்லேர்ன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது பைத்தான்லாம் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அந்த விஷயம் நீங்க இப்ப புதுசா படிக்கிற இந்த பர்ட்டிகுலர் சீரியஸ்ல வந்து மிக்ஸ் பண்ணும். என்னடா அவன் அப்படி எடுத்தான், இவன் இப்படி எடுக்குறான், என்னது இது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் வந்து உங்கள தடுக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப என்னோட டுட்டோரியல்ஸ் இந்த கம்ப்ளீட் சீரியஸ் முடியிற வரைக்கும், என்னோட வீடியோ முடியிற வரைக்கும் நீங்க அன்லேர்ன் பண்ணிடுங்க. நீங்க ஆல்ரெடி படிச்சு வச்சிருந்தத அன்லேர்ன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிங்க. ஓகே. ஸோ 3வது பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரெஸ். நெறைய பேரு நெறைய ஸ்ட்ரெஸ்ஸோட படிப்பீங்க. இப்ப ஸ்ட்ரெஸ் அப்டின்னா, அதாவது பெர்சனலோ, ஃபேமிலி மேட்டர் அந்த ஸ்ட்ரெஸ்ஸ சொல்லல. நம்ம படிக்கிற விஷயத்திலே, ஐயோ! இது என்னால படிக்க முடியுமோ? இது நெறையா இருக்குமோ? கோடிங்கிறாங்க, புரோகிராமிங்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. உங்களுக்கு புரிஞ்ச மாரி, உங்களுக்கு பிடிக்கிற மாரி தமிழ்லயும் நெறையா நல்ல நல்ல எக்ஸாம்பிள்ஸோட தமிழ்ல தாங்க நான் எடுக்க போறேன். ஓகே. அந்த கவலைய நீங்க என்கிட்ட விட்டுறலாம். ஸ்ட்ரெஸ் இல்லாம உட்காருங்க. ரைட்? நமக்கு வேலை கிடைச்சிருமோ? இது படிச்சா நமக்கு வேலை கிடைக்குமா? கிடைக்காதா? அதெல்லாம் வேண்டாம். ரைட்? அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிடலாம். வேலை கிடைக்கணும்னா ஏதாவது ஒண்ணு படிச்சு தான் ஆகணும் இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்ட்ரெஸ்ஸ குறைங்க. அதே மாரி உங்களுக்கு ஈஸியா சொல்லிக் குடுக்கறதுக்கு நான் இருக்கேன். ஸ்ட்ரெஸ்ஸ விடுங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸ சுத்தமா விட்டுருங்க. இந்த 3 விஷயம் தாங்க முக்கியம். ஓகே. மைண்ட் செட் அது ஃபர்ஸ்ட் இருக்கணும். கன்ஃப்யூஷன் ஆகவே கூடாது. 3வது நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கக்கூடாது. இந்த 3 இல்லன்னா, இந்த கம்ப்ளீட் சீரியஸ் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். ஓகேவா? ஃபைன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாரி நெறைய வீடியோஸ் லைக் பைத்தான், டேட்டா என்ஜினியரிங், ஜென்ஏஐ அண்ட் SQL, டேட்டா என்ஜினியரிங், டேட்டா அனலிஸ்ட், கிளவுட், இன்டர்வியூ கொஸ்டின் பிரிப்பரேஷன், இன்னும் கெரியர் கைடன்ஸ் மாரி நெறைய வீடியோஸ நான் தமிழ்ல போட்டுட்டு இருக்கேங்க. அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாமே என் சேனல்ல இருக்கு. போய் பாருங்க. அண்ட் என்னோட Instagram பேஜ் @டேட்டா என்ஜினியரிங் தமிழ் அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நான் நெறைய குட்டி குட்டி புக்ஸ் எழுதுவேன். அந்த புக்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. போய் பாருங்க. அண்ட் என்னோட LinkedIn பேஜோட URL இருக்கு. அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.